மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டு நைட் டிஃபனுக்கு தக்காளி ஊறுகாய் தான் பண்ணுறேன். 1 கிலோ தக்காளி எடுத்து அதை கழுவிட்டு அப்படியே நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். அதை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் கடுகு, ஒரு கட்டி பெருங்காயம் இதை தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்குவோம். கொஞ்சம் நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுத்துக்கும், அப்போ தான் கசப்பு தன்மை இருக்காது. பக்கத்துலேயே ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 3 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அது அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும். அதை அரைக்கலாம் மாட்டேன், நான் அப்படியே வதக்கி செய்திருவேன். அந்த தக்காளி அதில் கொட்டி நல்லா தண்ணி நிறைய வரும், அப்படியே வதக்கிக்கினே இருக்கணும். அது கூட சும்மா ஒரு 2 பீஸு புளி எடுத்து அதில் அப்படியே போட்டு வதக்கிக்கணும். உப்பும் புளியும் ஒன்றாவே வதக்கி எடுத்துக்கணும். இதை நல்லா குழன்னு வர மாதிரி வதக்கணும். கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான பொருள் என்னென்னா, அதுக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் இந்த புளி கொஞ்சமாக, ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சமாக தான் போடணும். ஏன்னா தக்காளி புளிப்பு தன்மை இருக்கும். பக்கத்து அடுப்புலேயே நான் அப்படியே இட்லியும் ஊற்றி வச்சிட்றேன். சுட சுட இட்லிக்கும் இந்த தக்காளி சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பெருங்காயமும் வெந்தயத்தை நல்லா இடித்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நல்லா வதங்கி வரும்போது அதை அப்படியே கொட்டி இறக்கிடணும். அது கூட கொஞ்சமாக நம்ம நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். அந்த புளிப்பு தன்மையும் நம்மளுக்கு அந்த சர்க்கரையும் போட்டால் கரெக்டாக இருக்கும். இது தாளிக்கிறதுக்காக ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிட்டு காஞ்ச மிளகா, பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்குவோம். ஒரே 1 ஸ்பூன் வறும் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். இதை அப்படியே தாளித்து அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி அது ஏற்கனவே வேறு நான் 3 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் திட்டமாக இருக்கும். அப்படியே ஊற்றி கொஞ்சம் வதக்கிக்குவோம். நல்லா ஒன்று விட அப்படியே கிளறி விட்டுட்டு இந்த பெருங்காயமும் வெந்தயமும் கடுகும் இடித்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துப்போம். அப்படியே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை அது போட்டுக்குவோம். போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதான் மக்களை, ஈஸியான தக்காளி சட்னி உடனே ரெடி பண்ணி உடனே சாப்பிட்லாம். இது நம்ம நாளைக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். சுட சுட இட்லிக்கும் தக்காளி சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், செய்து பாருங்கள், சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் வீடியோ லைக் பண்ணுங்கள், கொஞ்சமாக போட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்துக்கிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே லைக் பண்ணுங்க.